ஒரு ட்ரீயை கொல்றது ஒன்றும் ரொம்ப ஈஸியான ஜாப் இல்லை. ஒரு நைஃப் எடுத்து டக்குன்னு வெட்டி முடிக்கிறது மாதிரியான ஈஸியான ஜாப் இல்லை. ஏன்னா அந்த ட்ரீ அவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு அந்த எர்த்தில் ஆஃப் த போர்ஷன் எடுத்து தன்னுடைய ரூட்ஸை அதுக்குள்ளே பரவ விட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டோட சன்லைட், ஏர், வாட்டர் இதெல்லாம் ரொம்ப வருஷம் அப்சர்வ் பண்ணி தன்னோடைய பாடியை ஷேப்பன் பண்ணியிருக்கு. அது மூலயமா லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டான்ஸால். செகண்ட் ஸ்டான்ஸா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈவன் அந்த பார்க் விச் மீன்ஸ் அந்த கிளைகள்லாம் இருக்குல்ல, அதை வெட்டினா கூட அதால் அகெயின் ஸ்ப்ரவுட் ஆக முடியும். அது அகெயின் தன்னுடைய கிளைகளை இன்னுமே அது இருந்ததை விட ரொம்ப அதிகமான லெவலில் தன்னுடைய பாக்ஸை அது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போக முடியும். அந்த கெப்பாசிட்டி ட்ரீஸ்க்கு இருக்குது. அது அந்த புதுசாக வந்த கிளைகள்லேயும் நிறையா இலைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எப்படி தான் ஒரு ட்ரீயை கொல்றது அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ரூட்டை நம்ம டிக் பண்ணி ரூட்டை சன்லைட்டுக்கு காமிக்கிறது தான். ஸோ ரூட்டோட சேர்த்து ஒரு மரத்தை எடுக்கும்போது தான் அதுக்கு ஒரு அழிவு வரும். அந்த சன்லைட்டில் அந்த ரூட் படும்போது அது தன்னுடைய ஃப்ரெஷ்னஸை இழந்துரும். அந்த ரூட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது ஸ்டாப் பண்ணிடும். அப்போது அந்த மரமும் ஆப்வியஸாக டெத் ஆகிடும். இப்போ ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூட் படுற கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க.